கோவை மாவட்டம் சூலூரில் கல்லூரியில் நடந்த ஓணம் விழாவில் மாணவர்களை கத்தியால் தாக்கும் முன்னாள் மாணவரின் வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. கல்லூரியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்ட மாணவன் கல்லூரிக்குள் மீண்டும் நுழைந்தது எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்ட பாருங்க. நான் தான் கெத்துன்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். தேவையெல்லாம் வண்டியில் போய் கீழே விழுந்து கையை உடச்சிக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி யாரும் கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு சுற்றாதீங்க. அப்பா அம்மா பேச்சு கேட்டுலாம் படிக்கிற வழியை பாருங்கள். கோவையை சேர்ந்தவர் ரோஹித். இவர் சூலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்த போது ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதால் கல்லூரியில் இருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். இந்நிலையில் கடந்த வாரம் கல்லூரி வளாகத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. பழைய ஐடி கார்டை பயன்படுத்தி கல்லூரி பேருந்தில் ஏறி கல்லூரி வளாகத்திற்கு வந்த ரோஹித் அங்கிருந்த தன்னுடைய நண்பர்களுடன் இணைந்து ஓணம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது சக மாணவர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனையை தொடர்ந்து ரோஹித் கத்தியை சுழற்றி மாணவர்களை தாக்கியுள்ளார். இதில் 3 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக சூலூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காவல்துறையினர் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து தலைமறைவான ரோஹித்தை தேடி வந்தனர். இந்நிலையில் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி கை உடைந்த நிலையில் போலீசார் ரோஹித்தை நேற்று கைது செய்து சிறையில் அடைத்தனர். சம்பவம் தொடர்பாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்த ரோஹித், எப்படி இருந்த நான் இப்படி ஆகிவிட்டேன் என்று சினிமா வசனத்தை பேசியதோடு மாணவர்களுக்கு அறிவுரையும் கூறியுள்ளார். படிக்கும் காலத்தில் சரியாக படிக்காமல் கத்தி எடுத்ததால் தான் இந்த நிலைமைக்கு வந்துவிட்டதாகவும், இந்த செயலுக்காக கடவுள் தன்னை பைக்கில் இருந்து கீழே விழ வைத்து கையை உடைத்து விட்டதாகவும் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்ட பாருங்க. நான் தான் கெத்துன்னு சொல்லி கத்தி எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். தேவையெல்லாம் வண்டியில் போய் கீழே விழுந்து கையை உடச்சிக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி யாரும் கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு சுற்றாதீங்க. அப்பா அம்மா பேச்சு கேட்டுலாம் படிக்கிற வழியை பாருங்கள். ரோஹித் வெளியிட்டுள்ள இந்த வீடியோ தற்போது கோவை பகுதி மாணவர்களிடம் வைரலாக பரவி வருகிறது.